வணக்கம் நண்பர்களே. பல நேரங்கள்ல நாம தனியா உட்காந்து யோசிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தோணும். நாம ஏன் இன்னும் நினைச்ச இடத்துக்கு போகல? நம்ம கிட்ட என்னதான் குறை இருக்கு? நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல? அப்படின்னு ஒரு ஏக்கம் நம்ம எல்லோருக்குள்ளாடி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நமக்கெல்லாம் வழிகாட்ட யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களா? நமக்குள்ள இருக்கிற அந்த தூக்கத்தை கலைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். அப்படி ஏங்கினப்போதான் என் கண்ணில் பட்டது எங்க வீட்டுல இருந்த இந்த 9 சூப்பர் மந்த்ராஸ். சும்மா ஏதோ அழகுக்காக வச்சிருக்க போர்டுன்னு நினைச்சேன். ஆனா சோர்ந்து போய் உட்காரும் போதெல்லாம் இது எனக்குள்ள கொடுத்த எனர்ஜி இருக்கே, அது வார்த்தையால சொல்ல முடியாது. வாழ்க்கையில சாதிக்க துடிக்கிற நமக்கு தினமும் காலையில பெட்ல இருந்து எழுந்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தந்து போய் உன் வேலையை பாருன்னு நம்மளை தட்டி எழுப்புற ஒரு 9 சூப்பர் மந்த்ராஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க லைஃபை கண்டிப்பா மாத்தும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இது ஒவ்வொன்றும் ஜெயித்தவர்களோட வாழ்க்கை வரலாறு. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ எக்ஸ்கியூசஸ். மனசார யோசிச்சு பாருங்க. நாம ஏன் ஒரு வேலையை தள்ளி போடுறோம்? இன்னைக்கு மூடே இல்லை, தலை வலிக்குது, நேரமே பத்தல, என்கிட்ட காசு இல்லை, இப்படி தினமும் நமக்கு நாமே ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல சாதிச்சவங்க யாருக்குமே 24 மணி நேரத்துக்கு பதிலா 25 மணி நேரம் கிடைக்கல. அவங்களுக்கும் தலை வலிச்சிருக்கும், அவங்க குடும்பத்திலயும் கஷ்டம் இருந்திருக்கும், அவங்களையும் சுத்தி 4 பேர் அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க சூழ்நிலையை காட்டி எக்ஸ்கியூசஸ் சொல்லல. நம்ம மனசு ரொம்ப புத்திசாலி. ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு நாம முடிவு பண்ணிட்டா அதுக்கு 100 காரணங்களை நம்மளே அழகா அடுக்கிடுறோம். ஆனா அந்த சோம்பேறித்தனத்துக்கு நாம இடம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. இன்னையில இருந்து ஒரு சபதம் எடுப்போம், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் செய்ய வேண்டியதை செஞ்சே முடிப்பேன். எக்ஸ்கியூசஸ் சொல்றத இன்னையோட ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட காரணங்கள் இருக்காது, காரணங்கள் சொல்றவங்க கிட்ட எப்பவுமே வெற்றி இருக்காது. செகண்ட் பாயிண்ட், நெவர் கிவ் அப். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்போம். ஆனா முதல் முயற்சியிலேயே ஒரு பெரிய தோல்வி வரும். இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க உனக்கெல்லாம் இது தேவையா, இதோட விட்டுருன்னு ஏளனமா பேசுவாங்க. இந்த நிமிஷத்துல நமக்கு எப்படி இருக்கும்? நாம எடுத்த முடிவு தப்போ, பேசாம எல்லாத்தையும் விட்டுறலாமா அப்படின்னு மனசு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவோம் இல்லையா? ஆனா உண்மையான வெற்றி எப்ப தெரியுமா பிறக்குது? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற அந்த பாழ்கணத்துல இருந்து உங்க ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒன்னா சேர்த்து, இல்ல நான் இன்னும் தோக்கல, என்னால முடியும்னு நீங்க மறுபடியும் எழுந்து நிக்கிறீங்க இல்லையா? அந்த நொடியில தான் உங்க வெற்றி ஆரம்பமாகுது. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஓட ஆரம்பிக்கிறது இல்ல. எத்தனை தடவை முட்டி தேய்ஞ்சு கீழே விழுந்து அடிபட்டு அழுது அதுக்கப்புறம் தான் அது எழுந்து நடக்குது, ஓடுது. விழுறது தப்பு இல்லைங்க, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்கிறது தான் தப்பு. நீங்க போற பாதை கடினமா இருக்குன்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கனவை உங்களுக்கானதாக கடவுள் கொடுத்திருக்காரு, மற்றவங்களுக்காக இல்லை. அதனால யார் என்ன சொன்னாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் போராடுவோம், ஜெயிப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டே ஹம்பிள். அப்படின்னா பணிவுடன் இரு. எக்ஸ்கியூசஸ் சொல்லாம எதையும் விட்டு கொடுக்காம உழைச்சோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வெற்றியும் புகழும் பணமும் தேடி வரும். ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட உண்மையான குணத்தை காட்டும். சில பேரை நம்ம பார்த்திருப்போம், கொஞ்சம் வசதியோ பதவியோ வந்துட்டா போதும், அவங்க கால் தரையிலேயே நிக்காது, சுத்தி இருக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மரத்துல எப்பவுமே பழங்கள் அதிகமா இருக்கிற கிளை தான் கீழே வளைஞ்சு கொடுக்கும். காய் இல்லாத காஞ்ச கிளை தான் நிமிர்ந்து நின்னுக்கிட்டே இருக்கும். நாம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும், வானத்தையே தொட்டாலும் நம்ம கால்கள் எப்பவுமே தரையில தான் இருக்கணும். நாம கடந்து வந்த பாதையையும் நமக்கு கஷ்ட காலத்துல உதவி செஞ்ச மனிதர்களையும் எப்பவுமே மறந்து விடக்கூடாது. ஏன்னா தலைக்கணம் அப்படிங்கிறது ஒரு பலூன் மாதிரி. அது எவ்வளவு பெருசா பறந்தாலும் ஒரு சின்ன ஊசி பட்டா போதும், மொத்தமா காத்து போயிடும். ஆனா பணிவு அப்படிங்கிறது ஒரு வித மாதிரி. அது பூமிக்குள்ள எவ்வளவு ஆழமா போகுதோ அவ்வளவு பெரிய மரமா வளர்ந்து பல பேருக்கு நிழல் தரும். அதனால எப்பவுமே பணிவோடு இருப்போம், மனிதர்களை நேசிப்போம். ஃபோர்த் பாயிண்ட், ஹார்ட் ஒர்க். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன், அதிர்ஷ்டம் அவனுக்கு அடிச்சிருக்கு,
அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா மற்றவங்களோட வெற்றியை ஒரு வார்த்தையில கடந்து போயிடுவாங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை ராத்திரிகள் தூங்காம உழைச்சிருக்காங்க, எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பமாவது ஒரு தடவை தான் உங்க கதவை தட்டும். ஆனா உழைப்பு அப்படிங்கிறது நீங்க தட்ட தட்ட அந்த வெற்றியோட கதவை திறந்தே தான் ஆகணும். உழைப்புக்கு மாற்று வழி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எனக்கு திறமை இல்லை, என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்படவே தேவையில்லை. திறமையே இல்லாத ஒருத்தர் கூட தன்னோட விடாத கடின உழைப்பால திறமை இருந்தும் சோம்பேறியா இருக்கிற ஒருத்தரை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட முடியும். நீங்க போடுற ஒவ்வொரு துளி உழைப்பும் உங்களோட வியர்வையும் என்னைக்குமே வீண் போகாது. இன்னைக்கு நீங்க படுற கஷ்டம் நாளைக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் கண்டிப்பா தேடித்தரும். அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி உட்காராதீங்க, உங்க உழைப்பை நம்பி களத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம். 5th பாயிண்ட், பி பாசிட்டிவ். நேர்மறையாக இரு. நம்ம வாழ்க்கையில சில நாட்கள் எப்படி விடியும் தெரியுமா? காலையில எழுந்த உடனே ஏதோ ஒரு கெட்ட செய்தி கேட்கும், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது நம்மளை காயப்படுத்துவாங்க. அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயம் அன்னைக்கு முழு நாளையும், ஏன் நம்ம மொத்த எனர்ஜியையுமே காலி பண்ணிடும். நமக்கு ஏன் எல்லாமே தப்பா நடக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனா இங்கதான் நீங்க ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். வெளிய உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு பெரிய கடல்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த கப்பலுக்குள் ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி உள்ள போனா மட்டும்தான் கப்பல் மூழ்கும். அதே போல்தான் உலகமே உங்களை சுத்தி நெகட்டிவா பேசினாலும் அதை நீங்க உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காத வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கே, என்னால இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம் இருக்குதே, இது இருட்டு அறையில் ஏத்துன ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. சுத்தி எவ்வளவு இருட்டு இருந்தாலும் அந்த ஒரு சின்ன வெளிச்சம் உங்களுக்கு பாதையை காட்டும். அதனால எண்ணங்களை எப்பவும் அழகா நேர்மறையா வச்சுக்கோங்க. பாசிட்டிவா யோசிச்சா பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாப் விஷிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். அதாவது அடுத்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்தே சொல்றேன். ஆசைப்படுவதை நிறுத்து, செய்ய தொடங்கு. ஸ்டாப் விஷிங், ஆசைப்படுவதை நிறுத்து. ஸ்டார்ட் டூயிங், செய்ய தொடங்கு. இந்த 2 பாயிண்ட்டுமே இந்த வீடியோவோட, ஏன் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான பகுதி. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம். தினமும் கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு எப்படியாவது 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிடணும், என் கஷ்டமெல்லாம் தீரணும்னு உருகி உருகி வேண்டிக்கிட்டே இருந்தாராம். 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, ஏன் 1 வருஷமே ஆச்சு. ஆனா லாட்டரி அடிக்கவே இல்லை. ஒரு நாள் கோபமாகி, என்ன கடவுளே நீங்க இவ்வளவு வேண்டேன், 1 லாட்டரி கூட தரமாட்டேங்கிறீங்களேன்னு சண்டை போட்டார். அதுக்கு கடவுள் நேர்ல வந்து, அடப்பாவி, நான் உனக்கு லாட்டரி பரிசு தர ரெடியா தான் இருக்கேன், ஆனா அதுக்கு நீ முதல்ல 1 லாட்டரி சீட்டையாவது வாங்கணும் இல்லையான்னு கேட்டாராம். கேட்கறதுக்கு சிரிப்பா இருந்தாலும் இதுதான் நம்ம பல பேரோட யதார்த்தமான லைஃப். நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு சூப்பர் யூடியூப் சேனல் இருக்கணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு வெறும் ஆசைப்பட்டுட்டே தான் இருக்கும். கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான முதல் அடியை அந்த லாட்டரி சீட்டை வாங்குற கதையா செயல்ல இறங்க மட்டும் தயங்குறோம். வெறும் ஆசைப்படுறதுனாலயோ கற்பனை பண்றதாலேயோ இங்க யாருக்கும் எதுவும் கிடைக்க போறதில்லை. உங்க ஆசைகள் நிஜமாகணும்னா முதல்ல அந்த பகற்கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னைக்கே இப்போவே களத்துல இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம்னு தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் உங்க வெற்றியை நீங்களே தள்ளி போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பெர்ஃபெக்டா பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அரைகுறையா இருந்தாலும் பரவாயில்ல, முதல் அடியை எடுத்து வைங்க. போக போக எல்லாமே பெர்ஃபெக்டா மாறிடும். அதுதான் ஸ்டாப் விஷிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். அடுத்த பாயிண்ட், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவது பயணத்தை நம்பு. இந்த அவசர உலகத்துல நம்ம எல்லாருக்குமே எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சா நாளைக்கே அதுல ஒரு பெரிய சக்சஸ் வந்துடணும்னு ஆசைப்படுறோம். யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டா அடுத்த நாளே லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காதப்போ, ச்சே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு மாம்பழம் நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல ஒரு விதையை மண்ணுக்குள்ள புதைக்கணும். அது ஒரு வார கணக்குல இருட்டிலேயே இருக்கணும். அப்புறம் மெதுவா செடியாகி பல வருஷங்கள் வெயிலையும் மழையையும் தாங்கி நின்னாத்தான் அது ஒரு நாள் சுவையான பழத்தை தரும்.
விதையை போட்ட அடுத்த நாளே தோண்டி பார்த்து ஏன் இன்னும் பணம் வரலன்னு கேட்டா எப்படிங்க? அதே போல்தான் நம்ம உழைப்போம். நீங்க போடுற உழைப்புக்கான பலன் வெளியே தெரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும். அந்த பொறுமையான காலகட்டத்துல தான் நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. உங்களை நீங்களே செதுக்குறீங்க. ரிசல்ட் என்ன ஆகும்னு யோசிச்சு பயப்படாதீங்க. நீங்க போற ரூட்ல அந்த பயணத்தை மனசார நம்புங்க. கடவுள் உங்களை ஒரு பெரிய சிகரத்துல உட்கார வைக்க போறாருன்னா அதுக்கான தகுதியை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த லேட்டான பயணத்தை கொடுத்திருக்கார். அதனால பொறுமையா இருங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். கான்ஃபிடென்டா இருங்க. லாஸ்ட் பாயிண்ட், அதிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் பாயிண்ட். டுடே இஸ் யுவர் டே. அதாவது இன்று உங்களுடைய நாள். நம்மள பல பேர் எப்பவுமே 2 விஷயங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு, நேத்து நடந்து முடிந்த விஷயங்கள். அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேனே, அவங்க என்ன அப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது தான். இன்னொன்னு, நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு எதிர்காலத்தை எண்ணி பயப்படுறது. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, முடிஞ்சு போன நேற்றைய நாளையும் உங்களால மாத்த முடியாது, பிறக்காத நாளைய நாளையும் உங்களால போய் பார்க்க முடியாது. ஆனா உங்க கையில இப்போ இருக்கிற ஒரே ஒரு நிமிஷம், அது இன்னைக்கு இந்த நொடி மட்டும்தான். நேத்து நீங்க தோத்து போயிருக்கலாம், எல்லாரும் உங்களை ஏளனமா பார்த்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில நீங்க கண்முழிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இந்த நாளை உங்களுக்கான நாளா மாத்துறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் என்ன பெஸ்ட்டை கொடுக்கறது, என் கனவுக்காக உழைப்பேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்க முதல் அடியை எடுத்து வைங்க. டுடே இஸ் ஆல்வேஸ் யுவர் டே. என் அன்பு நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை மாத்த போற அந்த 9 பவர்ஃபுல் மந்த்ராஸையும் ஒரு முறை மனசுல ஏத்திக்கலாமா? நோ எக்ஸ்கியூசஸ். சாக்குபோக்கு சொல்லாதீங்க. நெவர் கிவ் அப். ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவோடு இருங்க. ஹார்ட் ஒர்க். உங்க உழைப்பை மட்டுமே நம்புங்க. பி பாசிட்டிவ். எண்ணங்களை நேர்மறையா வச்சுக்கோங்க. ஸ்டாப் விஷிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். வெறும் ஆசை மட்டும் படாம இன்னைக்கே செயலில் இறங்குங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கான காலத்தை, அந்த பயணத்தை நம்புங்க. பிகாஸ் டுடே இஸ் யுவர் டே. ஏன்னா இது உங்களுடைய நாள். என் வீட்டு சுவத்துல இருக்கிற இந்த வரிகள் இன்னையில இருந்து உங்க மனதிற்குள்ளாடியும் ஒரு தீப்பொறியை உண்டாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் தட்டி எழுப்புங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தரை இணைச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான பாசிட்டிவான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கதையை நீங்களே எழுத ஆரம்பிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த 9 மந்திரங்கள் எழுதின இந்த போர்டை நான் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது என் கவனத்தை சிதற விடாமல் என் கனவை நோக்கி என்னை தினம் தினம் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த போர்டை நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நீங்களே உருவாக்குங்க.